ஹலோ வெல்கம் பேக் டு சஹானா வியூ. இன்றைக்கி என்ன சிக்கனை வச்சு நம்ம பார்க்க போகிறோம்னா, என்னோட ஸ்டைலில் கேப்சிகம் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா கையால் நல்லா பெரட்டி மசாலாவை ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக வந்துடும். ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சிக்கனாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும்னு சொல்லலாம். கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, ரொம்ப டைம் இல்லையா அவங்களுக்கு, அப்போ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் இதை சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் நான் சேர்த்திக்கிறேன். இந்த சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட அப்படியே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடறோம். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். அது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அப்படியே ஒரு 15 நிமிஷத்தில் சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடும். இப்படி வெந்து வந்ததுக்கப்புறம் கேப்சிகம் 2 எடுத்திருக்கேன். அந்த கேப்சிகமை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் அது கூட எடுத்துக்கிறேன். இதுதான் இந்த சிக்கனோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ஐட்டம்ஸ். இதுதான் அப்படியே தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம சிக்கனை அடுப்பில் வச்சுருக்கோம். நம்மளோட டேஸ்டிங் டைம் தண்ணி வத்துறதுக்குள்ளேயும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எதுவும் பத்தலைன்னா அது கூடவே இப்போவே நம்ம சேர்த்து நல்லா கிளறி வச்சிடணும், கிளறி விட்டுறணும். அப்போ அது அழகாக உப்பு அதெல்லாம் வந்து அந்த சிக்கனோட சாந்து கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்கிற சிக்கனை பிளேட்டில் வச்சு கொடுத்தோம்னா அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது கூட ரசம் ரைஸு, சாம்பார் ரைஸு, ரசம் ரைஸு இதை கூடலாம் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேப்சிகம் சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.